ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்றைய ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார் கொழும்பு கொட்டாஞ்சேனை மேற்கு தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளரும் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினருமாகிய சுப்பையா ஆனந்தகுமார் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரி, மாநகர சபை தேர்தல் நடக்கின்றது. கொழும்பு மாநகர சபையிலே மேயரை தெரிவு செய்வதற்கான தேர்தல். அந்த மேயரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு பல மாதங்களுக்கு முன்னரே ஐக்கிய மக்கள் சக்தி கூறிவிட்டார்கள், நாங்கள் தான் மேயரை தெரிவு செய்ய போகின்றோம் என்று. உங்களுக்கு தெரியும், ஷாருக் டாக்டர் அவர் அதற்கு பிறகு ஷாருக் என்ற ஒருத்தர் இருந்தார், அதாவது மேயருக்காக போட்டியிட்டார். ஆமாம், கிட்டத்தில். அப்போ இவர்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள், இந்த வாக்களிப்பு வெளிப்படையாக நடக்க வேண்டும். அதாவது கொழும்பு மாநகர சபை தேர்தலிலே கொழும்பு மாநகர சபையிலே மேயரை தெரிவு செய்வதற்காக வெளிப்படையாக நடக்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு இருந்தது. ஆனால் ரகசிய வாக்கெடுப்பு நடந்து இந்த ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் தற்போதைய கொழும்பு மாநகர சபை மேயரான ராய் கலி பல்தசார் தெரிவு செய்யப்பட்டார். இப்பொழுது இதை பற்றி அதிகமாக நாங்கள் பேச முடியாது, காரணம் வழக்கும் தொடர்கிறது. தற்போது இதற்கு எதிராக வழக்கொன்று தொடரப்பட்டிருக்கின்றது நீதிமன்றத்தில். எனவே மிக அதிகமாக பேச முடியாது. ஆனால் இந்த தற்போதைய மாநகர சபை மேயர் ராய் கலி பல்தசார் அவர்களை தெரிவு செய்யும் போது நீங்களும் இருந்தீர்கள் மாநகர சபைக்கு. உண்மையிலே என்ன நடந்தது ஆனது? நல்ல கேள்வி பிரேம். இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அவங்க வெளிப்படையாக தான் இந்த வாக்கை நடத்தணும்னு சொல்லி எதிர்கட்சி சொன்னிச்சுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் முஜிபுர் ரஹ்மானாக இருக்கட்டும், இப்போ மேயர் வேட்பாளர் கேட்டவராக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வெளிப்படைய இதாக இருந்தாலும் சரி, மறைமுக வாக்காக இருந்தாலும் சரி, எங்களோட தேசிய மக்கள் சக்தியில் உறுப்பினர்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்கன்னு நல்லா பாருங்கள். நீங்கள் போயிட்டு அவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க. வெளிப்படையாக நடந்தாலும் மறைமுகமாக நடந்தாலும் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள நகரசபை உறுப்பினர் அவங்களுக்கு வாக்களிப்பான்னு அவங்க எலெக்ஷன் நடக்கிற நேரமே சொல்லியிருக்காங்க, வெத்தின பிறகு சொன்னாங்க. பிரேம், நல்லா நீங்கள் கேட்ட கேள்விக்கு சபை கூடிடுச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச சபையில் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துச்சு, அது பண்ணாங்க எல்லாம் ஓகே. ஆனால் அங்கே வந்திருந்த அதிகாரி, இது சம்பந்தமான தேர்தல் அதிகாரி அம்மையார், அவங்க பேச போக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தப்பாக பேசலை, நேர்மையாக அந்த சட்ட திட்டங்களுக்கு அமைய தான் நான் இந்த கடமையை செய்யணுங்கிற ஒரு நேர்மையான அதிகாரி. உள்ளூராட்சி ஆணையாளர் அதிகாரிங்கிறது பொதுவாக ஆணையாளர். அந்த ஆணையாளர் அவங்க சொன்னது, நான் நேரடியாக சபையில் இருந்தனால அது எனக்கு எல்லாம் தெரியும், சரித்தானே. அந்த நேரம் அவங்க சொன்னது, அப்போ குழப்பங்கள் வரப்போது அவங்க சொன்னாங்க, ரைட், நேரடியான வாக்கா மறைமுகமான வாக்கா அப்படிங்கிறத எலெக்ஷன் ஒரு பூத்தில் மந்திரிமார் அவ்வளோ பேர் இருக்குமே, நகரசபை உறுப்பினர் அனைவருமே முடிவு பண்ணுங்கள், மறைமுகமான வாக்குக்கு போங்கன்னு அவங்க சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும் பிரேம். அப்போ அந்த அதிகாரி அம்மையார் சொன்னாங்க, நாங்கள் இப்போ மறைமுகமாக இல்லைன்னா நேரடியாங்கிற வாக்குக்கு நாங்கள் உறுப்பினர் அவ்வளோ பேருக்கும் ஓட்டுக்கு ரெடி ஆனாங்க, என்ன சந்தைக்கு ரெடி ஆனாங்க. அந்த நேரம் சஜித் பிரேமதாஸ் ஐயாட வெற்றி பெறாத நான் பேரை குறிப்பிடுறதுக்கும்போது வெற்றி பெறாத ஒரு உறுப்பினர், அதாவது லிஸ்ட்டில் வந்த உறுப்பினர் இல்லை, மட்டக்குழியை சேர்ந்தவர் ரோய் போகாவத் என்பவர் நேரடியாக சொன்னார், இல்லை மறைமுக வாக்குக்கு போவோம். நாங்கள் கேட்கவில்லை, அவர்கள் தான் சொன்னார்கள். இப்போ அவர்களே நீதிமன்றத்தில் இருக்கிறதை நான் பேசவில்லை, நடந்ததை நான் சொல்கிறேங்கண்ணே. அதனால் எங்களோட மேயர் ராயர் சகோதரி 61% வாக்குகள்லையும் அவங்க 54லையும் 7 வாக்குகள் வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 2 வாக்குகள் செல்லாத வாக்குகள் ஆகிட்டு இதுதான் நடந்தது பிரேம். சரி, அப்படி இருக்கும்போது கொழும்பு மாநகர சபை தேர்தல் என்று சொல்லும்போது சுயேட்சையாக வெற்றி பெற்று மாநகர சபைக்குள் வரலாம் என்ற ஒரு முனைப்போடு ஒரு தமிழ் சுயேட்சை குழு ஒன்று களமிறங்கியது. சின்னத்தையும் கூட சொல்லலாம், லாந்தர் சின்னத்திலே களமிறங்கி அதிலே 2 வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு 2 வேட்பாளர்களும் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டார்கள். ஆனால் மக்கள் அவர்களுக்கு நினைத்து வாக்களித்தார்கள், இவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கின்றோம், இவர்கள் தமிழர்கள் என்று தனித்துவமாக இருப்பார்கள், தனித்துவமாக செயற்படுவார்கள் என்று அவர்களை மாநகர சபைக்கு அனுப்பினால் அவர்கள் ராய் கலி பல்தசார் மேயரை தெரிவு செய்யும் தேர்தலிலே அவர்கள் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கிறார். பிரேம், அதை நண்பர் அண்ணா அவர் என்றைக்குமே பேசக்கூட நான் பார்த்துருக்கேன். அவர் எலெக்ஷன் நேரமும் நிறைய பேட்டிகள், மக்களுக்கு அவர் பேரை சொல்லலாம், இல்லை கேட்டி குருசாமி அண்ணா நான் பேசக்குள்ள பார்த்துருக்கிறேன். நான் அரசியலாக பேசலை, உண்மையாக பேசுகிறேன்.
அவர் வந்து சொன்னது என்னன்னு கேட்டால் இந்த அரசாங்கம் நல்லபடியாக போய்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஏன் இந்த அரசாங்கம் நல்லபடியாக போய்கின்றது என்றால், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், ஏன் தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து அந்த பட்டியலில் கேட்டிருக்கலாம் தான்? எதற்காக லாந்தர் சின்னத்திலே தமிழர்களை ஏமாற்றும் ஒரு நோக்கிலே அவர்கள் செயற்பட்டுகின்றனர்? இல்லை, அவரோட தனிப்பட்ட விஷயம் நான் பேச வரல. ஆனால் அவர் வந்து இந்த அரசாங்கம் நல்லபடியாக தான் நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். அவரோட வந்து எலெக்ஷன் நேரமாக இருக்கட்டும், இந்த கவர்மெண்ட் நல்லபடி தான் போகுது, வந்தாலும் நாங்களுக்கு உதவி பண்ணுறவங்க மாதிரிலாம் கதைக்காட்டியும் கடைசி மட்டும் அவர் ஒரு முடிவில் தான் இருந்தார். இந்த கவர்மெண்ட் நல்லா நல்லா ஆட்சி செய்கிறனால மக்களுக்கு நல்லது நடக்கும் என்ற ரீதியில் தான் அவர் எங்களுக்கு இந்த ஒத்துழைப்பை கொடுக்குறாரு. சிறு ஒரு கற்பனை ஒன்று. கேடி குருசாமி அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்று மாநகர சபை வருகிறார். கேடி குருசாமி இடத்தில் சுப்பையா ஆனந்தகுமார் இருந்திருந்தால் என்ன முடிவு எடுத்திருப்பார்? சுயேட்சையாக சுப்பையா ஆனந்தகுமார் தேர்தலிலே போட்டியிட்டு அவர் சுயேட்சையாக வெற்றி பெற்றிருந்தால் அவர் என்ன முடிவு எடுத்திருப்பார்? நான் இதே முடிவை தான் எடுத்திருப்பேன். தேசிய மக்கள் சக்தியோடு சேர்ந்திருப்பேன். அப்போ நீங்கள் சொல்றீங்க கேடி குருசாமி அவர்கள் எடுத்த முடிவு சரி. அவர் அந்த 4000 வாக்குகளுக்கு எடுத்த மக்களை ஏமாற்றவில்லை. 3600 வாக்களித்த மக்களை ஏமாற்றி விட்டார். இல்லை, ஏமாற்றலை. நாளைக்கு ஒரு வேலை செய்யணும்னா கவர்மெண்ட்டோட இல்லாமல் அவர் எப்படி தனியில் போய் 2 பேர் வச்சு செய்யலாது. அதனால அவர் வந்து 12 வருஷமாக நகர சபையில் இருக்கார், மாகாண சபையில் 5 வருஷமாக இருந்திருக்கிறாரு. அவருக்கு அரசியல் சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஞானம் இருக்கான்னு தெரியாது. நான் அவர் மேலே மரியாதை வச்சுருக்கிறேன், அரசியல் மிஞ்சி மரியாதை வச்சுருக்கிறேன். அவர் செஞ்ச இந்த வேலைகள் திட்டங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணது நான் அவருக்கு நன்றி. நான் எந்த அவர் காங்கிரஸ்லாம் தேங்க்ஸ் அண்ணன்னு தான் சொல்வேன், நன்றி அண்ணா அப்படின்ட்டு. அந்த மரியாதை இருக்குது, ஒரு அரசியல் நுட்பம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் செஞ்சே சரின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்படி பல விடயங்கள் நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது சரி, கொழும்பு மாநகர சபைக்குள் நாங்கள் வந்துவிட்டோம். கொழும்பு மாநகர சபை எடுத்துக்கொண்டால் நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள். நான் இப்பொழுது அலுவலகத்தில் இருக்கிறது டெங்கு ஒழிப்புக்காக வீடு வீடாக கொழும்பு மாநகர சபையைச் சேர்ந்த ஒரு பொது சுகாதார பரிசோதகரும் ஒரு போலீஸாரும் இன்னும் ஒரு உத்தியோகத்தரும் வராங்க வீடு வீடாக டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு செக் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் திரையில் நீங்கள் அந்த போஸ்டரை பார்க்கலாம். டெங்கு ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு செக் பண்ணுவாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு போஸ்டர் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் திரையில் நீங்கள் அந்த போஸ்டரை பார்க்கலாம். சரி, இந்த போஸ்டர் தான் தாராங்க. இந்த ஒரு சின்ன ஒரு போஸ்டர் ஒன்று. அதில் ஒரு பக்கம் சிங்கள மொழியிலும் ஒரு பக்கம் ஆங்கில மொழியிலும் இருக்கிறது. நான் அந்த போஸ்டரை உங்களுக்கு காட்டுறேன். ஏன் கொழும்பு மாநகர சபை வட்டாரத்திற்குள் தமிழர்கள் இல்லையா? அல்லது தமிழர்கள் அனைவருக்கும் ஆங்கிலம் தெரியுமா? அல்லது தமிழர்கள் அனைவருக்கும் சிங்களம் தெரியுமா? இந்த விடயம் உங்களுக்கு வந்திருக்காது, இந்த காதுக்கு இன்னும் வந்திருக்காது. நான் இருக்கக்கூடிய பகுதி மட்டுமல்ல, எல்லா பகுதிகளிலும் அந்த சுவரொட்டி தான் தராங்க. ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் இருக்கின்றது, ஒரு பக்கம் சிக்கன் குனியா நோய் இவ்வாறு வருகிறது, டெங்கு இவ்வாறு வருகின்றது என்றெல்லாம் இருக்கின்றது. ஆனால் தமிழில் ஒரு வார்த்தை கூட இல்லை. இருக்கின்றது, தமிழில் கொழும்பு மாநகர சபை என்று மட்டும் இருக்கு. ஏன் இந்த நல்ல கேள்வி பிரேம். நீங்கள் சொல்கிறது சரி, இந்த குறைகள் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கிலே 75 வருஷம் நகர சபை வந்து இப்போ 150 வருஷமாக இருக்குன்னா இந்த குறைகள் வந்து நாங்கள் வந்தோன்னு நடக்கிற விஷயங்கள் இல்லை. இது முன்னால் இருந்த ஆனால் அனுரகுமார திசாநாயக்க என்ற மூவின மக்களையும் போற்றக்கூடிய மூவின மக்களோடு அனுசரித்து வாக்களித்து வெற்றி பெற்ற ஒரு தலைவரது ஆட்சியிலே எப்படி நடக்கலாம்? என்ன பிரேம், இப்போ முதல் சபையை இப்போ தான் முடிஞ்சு, 2வது சபை இப்போ 8ஆம் தேதி 11ஆம் தேதி சபை கூடுது. இதுக்கான முடிவுகள் பொறுமையாக இருந்து பாருங்கள். நானாகவே இருக்கலாம், சபையில் பேசி இதுக்கான முடிவுகளை நாங்கள் உடனடியாக செய்வோம். அதே மாதிரி எங்களுக்கு வர லெட்டர்ஸே இப்போ தமிழில் வருது. இதற்கு முன் தமிழில் வந்து இல்லை, அது எனக்கு தெரியாது, நான் நகரசபையில் இருக்கல. ஆனால் வந்துடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிங்களத்தில் வந்து அன்றைக்கி பெஸ்ட்லேயே வந்து நகரசபை கூட போகல, இந்த இதில் கூட தமிழ் எங்களுக்கு வேணுங்கிறதுனால உடனடியாக கௌரவ மேயர் சகோதரி, பிரதி மேயர் ஏமாந்த சகோதரர், கமிஷனர் எல்லாம் சேர்ந்து, செக்ரட்டரி, அதாவது சிஎம்சி செக்ரட்டரிலாம் சேர்ந்து உடனடியாக இப்போ எல்லாமே எங்களுக்கு மொழிபெயர்ப்பு தமிழில் வருது. கூடிய சீக்கிரத்தில் இது நல்ல ஒரு விஷயமா நீங்கள் கேட்டது நல்ல மக்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் இந்த இனி வரும் காலங்களில் தமிழ்லையும் வரும். சார், இப்படி இருக்கும்போது கொழும்பு மாநகர சபையிலே இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது அந்த சுவரொட்டிகள் தரும்போது டெங்கு நோய் சம்மந்தப்பட்டமா அதற்கான விடயத்தை கலந்தாலோசித்து ஒரு நல்ல முடிவை தருவதாக கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் சுப்பையா ஆனந்தகுமார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதே போன்று கொழும்பு மாநகர சபையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், வடிகால் பிரச்சனை, நீங்கள் இருக்கிற தொகுதியிலே எடுத்துக்கொண்டீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. மாணவர்களுக்கான ஒரு விளையாட்டு மைதானம் கண்டிப்பாக இருக்குது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மைதானம் இருக்குது, ரத்னம் கிரவுண்ட். அங்கே வந்து விளையாட விட மாட்டாங்க.
அதுக்கு விட்டால் இன்னும் ஒரு கிரவுண்ட் இருக்குது, பாரடைஸ் பார்க் கிரவுண்ட். அப்போ கொழும்பு மாநகர பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விளையாட்டு பயிற்சிக்கென்று ஒரு மைதானம் கொழும்பு மாநகர சபையில் இருக்கின்றதா, இல்லாட்டி அமைக்க திட்டம் இருக்குன்றது நினைக்கிறேன் பிரேம். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே ஊழல் தான் நடந்திருக்குது. இப்போ நீங்கள் போக போக பார்ப்பீங்க, அடுத்து பார்லிமெண்ட்டுக்கு அடுத்து கொழும்பு நகர சபையை சுத்தப்படுத்துவோம். நாங்கள் உடனடியாக பண்ண முடியாது. இது நீங்கள் கேட்ட கேள்வியை சொல்லிட்டு நான் வரேன். இப்போ டெங்கு கேட்டிங்க. டெங்குக்கு பிறகு அந்த கழிவு நீர், டாய்லெட், நிறைய விஷயங்கள் வந்து எந்த தொகுதியை பற்றி நான் பேசுகிறேன். நிறைய இருக்குது. இதெல்லாம் நிறைய ஊழல்கள் இருக்குது. என்னன்னு கேட்டால் அதை இப்போ தோட்டமாக இருக்கட்டும், இப்போ ஜம்பட்டா சைட் லேனாக இருக்கட்டும், அதில் இருக்கிற தோட்டங்களாக இருக்கட்டும், பார்க்குறதுக்கு மின்னுக்கு ஷோவாக இருக்குது. பின்னுக்கு போனீங்கன்னா அவ்வளோ மக்கள் அவ்வளோ பரிதாப நிலையில் இருக்காங்க. மழை பெஞ்சால் தண்ணி வீட்டுக்கு போயிடுது. மற்ற டெனச் லைன் எல்லாம் உள்ளுக்கு போயிடுது. இறந்தா ஒரு மரண வீடு நடந்தால் கூட வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ஒரு நல்லது கெட்டதுக்கு வைக்க இடம் இல்லை. வெளியில் போயிட்டு வந்தால் நம்ம தமிழ் முறைப்படி குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் இல்லை. அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதில் வந்து இன்னொரு விஷயம்னு கேட்டால் தண்ணி லைன்கள் பொதுவாக இருந்திருக்கு. 10 வீடு சேர்ந்து அதுவும் 100 கட்டி 1000 கட்டியிருக்கிறாங்க. அந்த பொது லைனில் வந்து என்ன, வெளியில் ஒரு தீட்டு வீட்டுகளுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு உள்ளுக்கு போகிறதுக்கு வச்சு அதை கூட இப்போ வந்து சில இடங்களில் வெட்டி இருக்கிறாங்க. சில டாய்லெட் யூஸ் பண்ண முடியாத அளவில் இருக்குது. சில இதுக்கு கடைகள் அப்படியே கட்டியிருக்கிறாங்க. நிறைய அப்படிகள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பொது மைதானம் வந்து இது சம்பந்தமாக பொது மைதானம் நீங்கள் சொன்ன ரத்னம் பார்க் இருக்குது, ப்ரைடேஸ் பார்க் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மைதானங்களுக்கு விளையாட்டு, சிறுவர்கள் விளையாட்டு இதுக்கெல்லாம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ராமநாதன் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு பிரஜாசாலா ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரேம். கோயிலுக்கு பின்னுக்கு, அந்த சிவன் கோயிலுக்கு பின்னுக்கு 15 வருஷமாக பூட்டி கிடக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க டெங்கு ஒழிப்பு தினம்னு சொல்லலாம் போலாம் கூட. நான் அந்த ராமநாதன் எந்த தொகுதியில் நான் ராமநாதன் அப்பார்ட்மெண்ட்டில் இறங்கி எல்லாம் க்ளீன் பண்ணி டெங்கு சம்மந்தம் பண்ணி அந்த பிரஜாசாலையில் அந்த ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு நல்லா கேட்டுக்கிறேங்க. அதில் என்ன நடந்திருக்கு, இனி என்ன நடக்க போகுதுங்க. இப்போ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு அதுகள் மக்கள் பாவனைக்கு நடத்துகிற மாதிரி நான் ஒரு மந்திரிங்கிற ரீதியில் அந்த தொகுதிக்கு நல்லது செய்கிறதுக்கு, ஏன்னா நல்லது பையங்களை அதை செஞ்சு எடுத்துட்டோம்னா தேமட்டா லேண்ட்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா ராமநாதன் முடியாத ஒரு 10,000 கூட கொண்டு போயிட்டு அந்த பொடியை மரண வீட்டை கொண்டு வைக்க முடியாத ஆக்கள் வசதி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொதுவாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லது கெட்டக்கு யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி வேலை திட்டங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இன்னொன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும் பிரேம். நாங்கள் வந்து இப்போ நான் பதவி இயக்கம்னே ஒரு 15 வேலை திட்டங்கள் அந்த சீஃப் பீஸ் நடந்துச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த சந்திலேயே இருக்குது போகாசம் நியூ சட்டிஸில் அந்த மரத்தெல்லாம் வெட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன தொகுதியில் செஞ்சுக்கிட்டு வர, இன்னி வரும் காலங்களையும் செய்வேன். சரி, இன்னும் நிறைய விடயங்கள் பேச இருக்கின்றது. அடுத்து இந்த அரசாங்கம் தொடர்பாக பேச போகின்றோம். எங்கும் போக வேண்டாம். ஸ்டார் தமிழோடு இணைந்திருங்கள். ஒரு சிறு விளம்பரம்.